நெட்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு. அது என்னன்னு தானே கேக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, நம்ம உலக நாயகன் கமல் நடிச்ச படம் தான் குணா. இந்த படம் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாச கடைசியில அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் பாத்தீங்கன்னா 33 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்க. 1991 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தீபாவளி டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால ஒரு பக்கம் கமல் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாவும் இருந்தது, இன்னொரு பக்கம் தீபாவளி செலிப்ரேஷனாவும் இருந்தது. அந்த டைம்ல 33 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரீ ரிலீஸ் பண்ண போறதுனால உலக நாயகனோட ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னா சந்தனா பாரதி தான் டைரக்ட் பண்ணாரு. நம்ம இளையராஜா சார் தான் இந்த படத்துல ஃபுல் சாங்ஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதுலயும் ஸ்பெஷலி ஒரு சாங்ஸ் மட்டும் அல்டிமேட்டுங்க. அது வேற என்ன, கண்மணி அன்போடு அந்த சாங் தாங்க. அந்த சாங்கையும் அந்த குணா குகையும் பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா ஒரு மலையாள படம் வந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா சக்க போட்டுச்சுங்க. அது வசூல் கூட பாத்தீங்கன்னா 200 கோடி தாண்டி போச்சு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் தாங்க. மலையாளத்துல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் ரசிகர்களால் மட்டுமே இந்த படம் ரசிக்கப்பட்டுச்சு. ஏன்னா குணா குகையில இருக்கிற அந்த குகையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்தது. அது மட்டும் இல்ல, அதுல வர சாங்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கண்மணி அன்போட சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா பயங்கர ட்ரெண்ட் ஆகி வைரலா போயிட்டு இருந்தது. அதனாலதான் படக்குழுவினர் மறுபடியும் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. குணா குகையும் கண்மணி அன்போடு சாங்ஸ் இதை பேஸ் பண்ணியே மஞ்சுமல் பாய்ஸை ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. அதுக்கே மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது இல்லையா? 200 கோடி வசூலை தாண்டி இன்னமும் அந்த படம் ஓடிட்டு தாங்க இருக்கு. இந்த வரைக்கும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ். நம்ம உலக நாயகன் கமல் நடிச்ச இந்த குணா படம் ரீ ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய பெரிய ரசிகர்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு குட் நியூஸ் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த மாசம் ஜூலை 12ஆம் தேதி இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சது. இந்த ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடந்தது, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அனிருத்தோட மியூசிக் அல்டிமேட் தான். எழுந்துச்சு நின்று ஆட்டம் போட வைக்கிற அளவுக்கு மாஸ் காட்டியிருப்பாரு நம்ம அனிருத். அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர்னாலே ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் பிரம்மாண்டமா தான் இருக்குங்க. அதே போலதான் இப்ப வரக்கூடிய இந்த படமும் மிக பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, நானும் தான் இந்தியன் 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்.